நான் ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, 91ல அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் பிறக்குறாங்க. ஸோ அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மன்ஸ் நெட்ஸுங்கிறவங்க பிறக்குறாங்க. ஸோ அவங்க பிறந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பிறந்து அவங்க வளர்ற வரையுமே வந்து அவங்கள வந்து நல்லபடியாக தான் வளர்ந்துருக்காங்க. ஸோ அப்படி வளர்ந்தாலும் அவங்க கொஞ்ச காலம் வளர 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 அவங்களோட குறை வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதாவது யூஎஸ்ல வந்து சிம்மனுங்கிற ஒருத்தவங்க வந்து பிறக்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1901 வந்து பிறக்குறாங்க. நியூயார்க்ல வந்து பிறக்குறாங்க. அவங்க பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா தான் பிறக்குறாங்க. அவங்க வளர்ற இடமும் நல்லா தான் வளர்றாங்க. ஸோ வளர்ந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்படியே வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட வளர்ச்சி திறன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ எதனால வந்து இது வளர்ச்சி திறன் வந்து இவ்வளவு கம்மியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க மைக்ரோபிளாவி அப்படிங்கிற ஒரு நரம்பியல் ஒரு கோளாறு வந்து ஒரு இதுல ஏற்படுது. ஸோ இதனால வந்து அவங்க வளர்ற திறன் வந்து குறையுது. அதாவது அவங்க ஒரு 6 வயசு குழந்தை மாதிரி தான் வந்து எவ்வளவு ஒரு 15 வயசு 20 வயசு இருந்தாலும் அவங்க வளர்ற வயது குழந்தை மாதிரி தான் வந்து அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா எதனால வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோபிளாஸ்பி அப்படிங்கிற ஒரு நரம்பியல் கோளாறு அப்படிங்கிறாங்க. அவங்களோட தலை இதனால வந்து அவங்க வளர்ந்தாலும் அவங்க தலையோட அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியா தான் இருக்கு. கம்மியா தான் வளருது. அந்த மாதிரி சொல்றாங்க. இதுதான் வளர்ச்சி குறைபாடு உள்ளவங்கலாம் வந்து அவங்க வந்து வளர வளர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எதனால வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்திருக்கலாம்னு சொல்றாங்கன்னாக்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி குடிப்பழக்கம் அதிகமா இருந்தாக்க, இந்த மாதிரி ஒரு குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இதுல வந்து முக்கியமா வந்து பாக்குறாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னாக்க, ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க அண்ணன் ஒரு தங்கை. ஸோ 2 பேருக்குமே வந்து அதே ஒரு சேம் குறைபாடு இருந்ததுனால அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, அவங்க அந்த ஊர்ல வந்து பெரிய ஒரு செல்வந்தரா இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து அந்த பிள்ளைங்க வந்து ஒரு ஒரு வீட்டிலேயே வந்து அடைச்சே வச்சு வளர்த்துருந்துருக்காங்க. ஸோ வெளி உலகத்துக்கு காமிக்காத அளவுக்கு தான் பார்க்கறாங்க. இவங்களை வந்து கொண்ட ஒரு ஆசிரமத்துல சேர்த்துடுறாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு ட்ரீம் லைன் ஒரு சர்க்கஸ் வந்து அவங்க வந்து அவங்கள வந்து கத்துக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அவர் என்ன பண்றாருனாக்கா, அங்கே போய் வந்து அவர் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணிட்டு நிறைய நடிக்கிறதா இருக்கட்டும், அந்த மேடைகள்ல நடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து மக்கள் வந்து ரொம்ப கவர்ற அளவுக்கு வந்து இவர் வந்து இதுல வந்து அதாவது பெற்றோர்கள் கைவிட்டாலும் இவரோட கடவுள் வந்து கைவிடலாம் சொல்லலாம். ஸோ அதனால வந்து சிராஜ் வந்து வளர்ந்து ஒரு வளர்ந்த பையனா இருந்தாலும் அவரோட வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு 5, 6 வயசு குழந்தை மாதிரி தான் வந்து அவர் வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாராம். ஸோ அதனாலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சர்க்கஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நடிப்பாராம். ஸோ நடிக்கும்போது வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் வந்து இப்ப அதிகமாயிட்டாங்க. ஸோ இவர் நடிக்கிறத பார்த்து இவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவரை டேக் கேர் பண்றதுக்குன்னு ஒருத்தர் வந்து வச்சிருந்திருக்காங்க. அவரு பேர் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் கேர் அப்படிங்கிற ஒரு டேக் கேர் ஒருத்தர் இருக்காரு. இவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து அவரே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாராம். ஸோ அதனால வந்து இவர் வந்து கொஞ்ச நாளா இப்படி வந்து நடிச்சுட்டு இருக்காரு. நடிச்சுட்டு இருக்கும்போது சர்க்கஸ்ல நடிக்க பார்த்துட்டு அவருக்கு வந்து ஹாலிவுட்ல வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ ஹாலிவுட்லயும் போய் அங்கே நடிக்க ஆரம்பிக்கிறாரு. நடிக்கும் போது பாத்தீங்கன்னாக்க இவர் வந்து பாத்தீங்கன்னா 1928 வந்து ஸ்லைட் ஷோ அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து நடிக்கிறாரு. இந்த படம் வந்து செம்ம ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு பட வாய்ப்புகள் வந்து அது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. ஸோ வரும்போது 1932ல வந்து இன்னொரு படம் வந்து நடிக்கிறாரு. அது வந்து ஃபியர்லெஸ்ன்னு ஒரு படம் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துல வந்து மிகப்பெரிய ஒரு புகழ் கிடைக்குது. இவர் கிடைச்ச உடனே ஆனா இவ்வளவு கிடைச்சாலும் அவரை வந்து ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கும்பல் இருந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா இவரு அந்த பணம்லாம் இவருக்கு கரெக்டா வருதா, இல்ல இவர் வந்து அதிகமா யூஸ் பண்றாரா அப்படின்னு இல்லாம இந்த பணங்கள்லாம் வந்து அதுல ஒரு சிலவங்க வந்து அதுல வந்து இவரை ஏமாத்துற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து அந்த அளவு யோசிக்கிற திறன் கம்மியா இருக்கனால இவரை ஏமாத்துற அளவுக்கும் நிறைய பேர் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க. 5 படத்துக்கு மேல வந்து ஹாலிவுட்ல பண்ணியிருக்காரு. பண்ணியிருந்தாலும் இவர் சர்க்கஸ் நடிக்கிறத வந்து விடுறதே இல்லை. லாஸ்ட் வரையும் விடாம இருந்திருக்காரு. ஏன்னா இவர் வந்து படம் நடிச்சாலும் சர்க்கஸ்ல வந்து இவரோட இதை வந்து அங்கேயும் நடிப்பாராம். அதனால இவருக்கு வந்து அதிகமான ரசிகர்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. வந்து படத்துல நடிக்கிறது அப்புறம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சர்க்கஸ் நடிச்சிட்டு இருக்காங்க. நடிச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவரோட ட்ரெயினர் வந்து சிம்பாசி அப்படிங்கிற ஒரு ட்ரெயினர் வந்து இறந்துடுறாங்க. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இவரை வந்து அதுக்கப்புறம் இவர் டேக்கர் பண்றதுக்கு யாரும் இல்லை. அதுக்கப்புறம் இவரை கொண்ட ஒரு மனநல மருத்துவமனையில கொண்டு சேர்த்துடுறாங்க. சேர்த்துட்டு 3 வருஷம் வந்து மனநல மருத்துவமனையிலேயே வந்து இவர் இருக்கிறாரு. அங்க இருந்ததுக்கு அப்புறம் எல்லோரும் கைவிட்டாலும் அதாவது
தன்னோட சிரிப்ப மட்டும் அவர் வந்து கைவிடவே இல்ல. எப்போதுமே வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதிலேயே வந்து அதிகமா வந்து அவரு வந்து ஈடுபட்டுட்டு இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ இதனாலேயே வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, மறுபடியும் வந்து இவருக்கு வந்து வலிப்பு வந்துருது. வலிப்பு வந்தனால அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாள் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரோட வேலை அதாவது சர்க்கஸ்ல வந்து ஒண்ணா ஒர்க் பண்ண ஒருத்தர் ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, ஃபீல்ட் பிரான்ச் வந்து மறுபடியும் வந்து இவர சந்திக்கிறாரு. சந்திச்சு, "ஓகே வா மறுபடியும் நம்ம நடிக்க போவோம்" அப்படின்னு வந்து சர்க்கஸ்க்கே வந்து கூட்டிட்டு போறாங்க. சர்க்கஸ்க்கு போயிட்டு அங்கேயும் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. நடிக்கும்போது அதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான புகழ் வந்து மறுபடியும் கிடைக்க ஆரம்பிக்குது. முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாரி மறுபடியும் புகழ ஆரம்பிக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 70வது வயதுல வந்து இவரு இறந்துடுறாங்க. அதாவது 1971ல வந்து இவரு இறந்துடுறாங்க. இறந்தாலும் இவரு இப்பவும் வந்து எல்லாரோட மனசுலயும் வந்து இடம் பிடிச்சவரா தான் இருக்காரு. ஏன்னா, அவரோட அ கடந்த காலங்கள் வந்து ரொம்ப கஷ்டமான காலங்களா இருந்தாலும், அவரு வந்து கடந்து வந்த பாதைகள் வந்து ரொம்ப வந்து கஷ்டம். ஸோ அப்படி இருக்கிறவர பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுல மட்டும் அவர வந்து லாஸ்ட் வரையும் குறை வைக்கவே இல்ல அப்படிங்கிறாங்க. சிலஞ்சியோட அ அ ஒரு சோகமான கதை. ஏன்னா, இவர பத்தி அறிஞ்சவங்க யாருமே வந்து அழுகாதவங்க அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இவர வந்து அ இவரு இவரோட குறைகள மட்டும் அவர் நினைக்காம, மத்தவங்கள சிரிக்க வைக்கிறதிலேயே வந்து அதிகமா வந்து இவரோட காலத்த வந்து கழிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ இத தான் வந்து நான் இன்னைக்கு சொல்ல வந்தேன். ஸோ வாங்க அடுத்த வீடியோல தலைப்புல ஒண்ண பார்ப்போம். நான் உங்க